السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خلق كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضاء نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுல் முபாரக் சங்கையான ஜும்மாவுடைய நல்ல நாளில் அல்லாஹுடைய அருள்கள் எல்லாம் நிறைவாக பொழிகிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த உயரிய நல்ல பொழுதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மையெல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களின் மீது அவன் வைத்திருக்கக்கூடிய மகத்தான அன்பும் அளப்பெரிய கருணையும் தன் அடியார்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அறிவையும் தெளிவையும் கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் உணர்ந்து கொள்கிற நல்ல வலிமையையும் கொடுத்து சோதனை மிகுந்த இந்த உலகத்தில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சீரிய உபதேசங்களையும் அவன் இறைமறை குர்ஆனின் வாயிலாகவும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் போதனையின் வாயிலாகவும் தந்து அது மங்கிவிடாத அளவிற்கு கால சூழல்களையும் அல்லாஹு தஆலா அதற்கு தகுந்தாற்போல் அறிஞர்களின் மூலமாக அந்த செய்திகள் செவிகளில் சேருகிற விதத்தில் உள்ள அம்சங்களை எல்லாம் அமைத்து கொடுத்து நாளை மறுமையில் அந்த அடியார்கள் கொடும் நரகிலிருந்து ஈடேற்றம் பெற்று சுவன் மிக நல்ல சொர்க்கத்தில் அவர்கள் எல்லாம் சுகமோடு குடியிருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டதின் காரணத்தினால்தான் அல்லாஹு தஆலா நமக்கு சில கடமைகளை இவைகளெல்லாம் நீங்கள் ஒரு ஜஸ்ட் பாஸாவது ஆகணும், இந்த உலக சோதனையில் நீங்கள் ஒரு ஜஸ்ட் பாஸ் ஆயிடணும், மேற்மதிப்பெண்கள் எடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு அளவாகவாவது அந்த மதிப்பெண்ணில் அவர்கள் ஈடேற்றம் பெற்று வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சிலதை அல்லாஹ் கடமையாக்கினான். கடமை என்றால் இவைகளெல்லாம் நீங்கள் விட்டுவிடவே கூடாது
இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா வெற்றி பெற்றுவீங்க. அதற்கு மேல உள்ளது தரஜாக்களுக்கானது, அது ஃபுதூலியத். செய்தால் அதன் மூலமாக இன்னும் உயர்ந்த அந்தஸ்துக்களை பெறலாம். ஆனால் ஒரு குறைந்த மதிப்பெண்ணாவது அவன் பெற்று அவன் ஈடேற்றம் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சிலதை கடமையாக்கி இருக்கிறான். அது தொழுகை, ஐவேளை தொழுகை என்பது எப்படி கடமையோ அது மாதிரி. அதற்கு முன்ன பின்ன சுன்னத்துகளை ஒரு ஆள் தொழுதாருன்னா அவருக்கு உயரிய மதிப்பெண்கள் கிடைக்கும். அவர் நஃபிலான வணக்கம் செஞ்சார்னா உயரிய மதிப்பெண்களும் அந்தஸ்துக்களும் கிடைக்கும். அதே மாதிரி ஜக்காத்து, குறிப்பிட்ட அளவு நீங்க சரியா கொடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் ஆயிடலாம். அதற்கு மேல் மிச்சமா ஒரு ஆளு தர்மம் செய்யறாரு, அதற்கு மேல் மிச்சமா ஒரு ஆளு அன்பளிப்பு செய்யறாரு, இவைகள் எல்லாம் உயரிய மதிப்பெண்களுக்கான வழிவகுக்குமே தவிர ஒரு ஜஸ்ட் பாஸாவது ஆயிடணும் அப்படின்னு சொல்லி ஜக்காத்துங்கிற ஒரு நிசாபுடைய ஒரு கணக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறோம். ஹஜ்ஜுங்கிற கடமை, பொருளாதாரத்தில் அவருக்கு நிறைவிருந்து ஆரோக்கியத்தில் வளம் இருந்தால் அவர் வாழ்க்கையில ஒரு தடவை ஹஜ்ஜி செஞ்சுட்டா ஜஸ்ட் பாஸ் ஆயிடுவார். அதற்கு மேல அவருக்கு வசதி வாய்ப்பு இருக்கு, மேலும் மேலும் ஹஜ்ஜி செய்யறாரு, உம்ராக்கள் செய்யறாரு அப்படின்னா அது அவருடைய தரத்தின் உயர்வுக்கு காரணமாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் நமக்கு கடமையான விஷயங்களில் மிகுந்த ஒரு கவனம் அவசியம். ஏன்னா அதெல்லாம் ஓரளவு நீங்க ஈடேற்றம் பெற்றலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சமூகத்தில் ஒரு தோழர் இபாதத்தை குறித்து விசாரிக்கிறார்கள். எங்களுக்கு ஏதாவது நீங்க சொல்லுங்க, நாங்க அதை செயல்படுத்தணும்னு சொல்லி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹாதாவை முடிந்து விட்டால் அடுத்ததாக அவர்களிடத்தில் சொல்வது, ஐவேளை தொழுகைகள் நீங்க பேணிக்கணும் செய்வீங்களாங்கிறாங்க. கண்டிப்பா நான் செய்யறேன் யார சொல்லலாம். ஒரு தூர ஊர்ல இருந்து வந்திருக்கிறார், அவர் அங்கிருந்து விடைபெறப் போகிறார். விடைபெறப் போகிற தோழர் இப்படி பெருமானாரிடத்தில் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ 5 நேர தொழுகையை விடாம தொழுதுருங்கோ அப்படின்னாங்க. நான் அதை கண்டிப்பா செய்யறேன் யார சொல்லலாம். மேல் மிச்சமா வேற ஏதாவது இருக்கா அந்த 5 வேலையை தாண்டி அப்படின்னாங்க. லா இல்லா அன் தத்தவ்வா, இல்ல ஒரு அது உபரியான வணக்கம்னு இருக்கு. சரி சரி அப்படின்னா அடுத்து அப்படின்னாங்க, நீங்க ரமதான் மாசத்துல நோன்பு பிடிச்சிடுறீங்களா? 30 அந்த ரமதான் மாதம் முழுவதும் நோன்பு பிடிங்க அப்படின்னாங்க. வேற ஏதாவது மேல் மிச்சமா இருக்கான்னாங்க. அப்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபரியானது இருக்குது, ஆனா இது கடமையானதுன்னாங்க. சரி சரி வேற ஏதாவது இருக்கான்னாங்க. ஜக்காத்தை வழங்கிடுங்கன்னாங்க. உபரியானது இருக்குது, ஆனா இது கடமையானதுன்னாங்க. அதே மாதிரி வாய்ப்பு வரும்போது ஹஜ்ஜி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அந்த தோழர் அங்கிருந்து விடை பெறுகிறார்கள். விடை பெறும் பொழுது, யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்னதுல நான் எதையும் நான் விட மாட்டேன், இந்த கடமையை நான் சரியா செஞ்சிருவேன் அப்படிங்கிற அந்த உறுதியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சமூகத்தில் முற்படுத்தி விட்டு அவர் வாய்மொழியாக விண்ணப்பித்து விட்டு அங்கிருந்து விடை பெறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் உள்ள தோழர்கள் பார்த்து சொன்னாங்க, இவர் இப்ப சொல்லிட்டு போனார் இல்லையா, நான் இதெல்லாம் சரியா செஞ்சிருவேன்னு. உபரிங்கிறது வேற, கடமையை சரியா செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு போறார் இல்லையா, அவர் மாத்திரம் சரியா செஞ்சிருவாருங்கிற அந்த வார்த்தையில உண்மை இருக்கும்னு சொன்னா வெற்றி பெற்றுவார் அப்படின்னாங்க. அவர் மாத்திரம் சொல்லிட்டு போன வார்த்தையில சத்தியம் இருக்கும்னா, உண்மை இருக்கும்னா, செயல்படுத்திடுவாருன்னு சொன்னா அவர் வெற்றி பெற்றுவாரு அப்படிங்கிற வார்த்தையை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து விடை பெற்ற அந்த சஹாபிக்கு மாத்திரம் சொன்ன செய்தி அல்ல, எம் பெருமானார் சமூகத்திலிருந்து யாரெல்லாம் கியாமத்து வரை வருவார்களோ அத்தனை உம்மத்துக்குமான வார்த்தைகள். எனவே நாம் மிகுந்த கவனத்தோடு கடமையான விஷயங்களில் எந்த குறையும் இல்லாமல் அமைத்துக் கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். ரமலான் நமக்கு அதற்கான வழிகளை நமக்கு சாதகமாக்கி தருகிறது.
பள்ளிகளில் பார்க்க முடியாத முகங்கள் எல்லாம் ரமலானின் மற்ற வக்துகளிலும் கூட பார்க்க முடிகிறது என்றால் மனம் நிறைவாகிறது. இந்த சமூகம் ஈர நயத்தோடு ஏதோ ஒரு வகையில் ஒட்டி கொண்டிருக்கிறது என்று. ஐவேளை தொழுகைகளில் குறைகளை வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் சற்று நாம் நிதானித்து யோசிக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு இந்த ரமலான்ல தொழுகையை லேசாக்கி தானே தந்திருக்கிறான். தொழுகணுங்கிற எண்ணத்தை தாரான் இல்லையா? தொலை முடியுங்கிற வாய்ப்பு அமைக்கிறான் இல்லையா? தொலை முடியுங்கிற அந்த அமைப்பை காட்டியிருக்கிறான் இல்லையா? ஏன் இதை நம்ம அடுத்ததிலையும் தொடரக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் மேலிட்டு அதை சரியாக செயல்படுத்தி விடுவோம் என்றால் நிச்சயமாக நாம் வெற்றிக்குரியவர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, ரமலான் என்று வருகிற பொழுது எப்படி நோன்பு மேலோங்கி நிற்கிறதோ அதே போன்று ரமலான் என்று வருகிற பொழுது இஸ்லாமிய மனங்கள் எல்லாம் நிறைவாக மேலோங்கி நிற்பது ஜக்காத்துடைய விஷயத்துல நம்ம ரமலானோடு அதை சார்புபடுத்தி வைத்திருக்கிறோம். அதை சேர்ந்த வணக்கம் இல்லை என்றாலும், ரமலானோட சேர்ந்த வணக்கம் அல்ல ஜக்காத்து என்றாலும், ரமலான் என்று வருகிற பொழுது ஜக்காத்து என்கின்ற ஒரு அம்சம் சற்று மேலோங்கி நிற்கும். ரமலான்னா ஜக்காத்தும் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம். எப்படி ரமலான்ல எல்லா அந்த ஹஜ்ஜை தவிர மற்ற வணக்கங்கள், ஹஜ்ஜோடு சார்ந்த உம்ராவுடைய வணக்கத்தை இந்த மாசத்துல ஒரு விரும்பி செய்வார்கள் பெருமக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான்ல உம்ரா செய்யறத வலியுறுத்தி சொன்னதின் அடிப்படையில் செய்திருக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த வணக்கங்கள் எல்லாம் சேகரமாக கூடிய ஒரு அழகான தருணமாக ரமலான் அமைகிறது. ரமலான்ல அது வரைக்கும் பள்ளி பக்கத்தில் 5 நேரத்தில் வராதவங்க தொழுகைக்கு வராங்க. அப்ப தொழுகையை அது உள்ளடக்கி கொள்கிறது. ரமலான் அவர்களை ஒரு மனரீதியான பக்குவத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ ஒரு வகையில் கடமையான நோன்பை நோக்கிறாங்க, ஜக்காத்து கொடுக்கணும், அது வரைக்கும் ஈதல் என்கின்ற எண்ணமே இல்லாதவர்களுக்கு கூட ஏதாவது நாம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த ரமலான் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ஈரத்தை ஏற்படுத்தி வைக்கிறார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறை குர்ஆன் சூரா அத்-தௌபால 103வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், "குத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா வ ஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனுன் லஹும் வல்லாஹு ஸமீஉன் அலீமுன்." நாயகமே, தாங்கள் அவர்களிடமிருந்து, வசதி வாய்ப்பு உள்ளவர்களிடமிருந்து அந்த செல்வத்தில் கொஞ்சத்தை எடுங்கள். ஹுதுன்னா எடுக்கணும்னு அர்த்தம். எடுப்பது எதற்காக? துதஹிருஹும், அவர்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துவதற்காக. அப்ப அந்த ஜக்காத்துடைய தொகையை எடுக்கும் பொழுது மிச்சமுள்ள பணங்கள், காசுகள் எல்லாம் பரிசுத்தமாகி விடுகிறது. அப்ப அது சேர்ந்திருக்கிற பொழுது அது அழுக்கடைந்திருக்கும். அது அங்கிருந்து எடுத்துறணும், வெளியே எடுத்துறணும். உளரீதியான பரிசுத்தத்தையும் அது கொடுக்கிறது. துதஹிருங்கிறது ஒரு வகையான சுத்தம், துஸக்கீங்கிறது இன்னும் ஒரு வகையான சுத்தம். 2 வகை சுத்தங்கள் அதில் இருக்கிறது. ஜக்காத்தை கொடுக்கிறதுல 2 வகை சுத்தம் இருக்கிறது. ஒன்றாவது அவர்களின் பொருளாதாரத்தையும் சுத்தப்படுத்தி விடுகிறது. மற்றொன்று அவர்களுடைய அகத்தில் ஒட்டி இருக்கக்கூடிய கருமித்தனத்தையும் சுத்தப்படுத்தி விடுகிறது. யாரு கொடுக்கணுங்கிற எண்ணத்துல வந்துடுறாங்களோ அவங்களுடைய மனதில் கருமி என்கின்ற அந்த அசூசை குணம் நீங்கி அவருக்கு ஒரு விசாலம் என்கின்ற ஒரு அழகான தன்மை அவரிடத்தில் வந்து விடுகிறது. அது மிகுந்த கவனத்திற்குரிய ஒன்று. அதற்கடுத்து அல்லாஹ் சொல்கிறான், "வஸல்லி அலைஹிம்", அவர்களுக்கு நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்னா இன்ன ஸலாத்தக ஸகனுன் லஹும், நீங்க செய்யற துஆ இருக்கு பாருங்க, அது அவங்களுக்கு ஒரு சாந்தத்தை கொடுக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். யார? ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றான். "வஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனுன் லஹும்". மேன்மக்கள் சொல்வார்கள், யாரெல்லாம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருள் நிறைந்த பிரார்த்தனைக்குள்ளால் அகப்பட வேண்டும் என்று ஆசை கொள்வார்களோ அவங்க
ஜக்காத்தை இந்த ஆயத்தின் அடிப்படையில் முறையாக நான் செலுத்துகிறேன் என்று உள்வாங்கிக் கொண்டு செயல்படுத்தினால், அன்று பெருமானார் நாவசைத்து ஜக்காத்து கொடுத்தவர்களுக்கு துவா செய்திருப்பார்கள் இல்லையா? அந்த துவா கியாமத்து வரைக்கும் யாரெல்லாம் ஜக்காத்தை சரியாக கொடுப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் அது வாய்த்துவிடும். அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்குவானா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா கிடைச்சிருச்சு அப்படின்னா அது உண்மையிலேயே பாக்கியத்திற்குரியதுதான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்தினுடைய ஆளுநராக நியமிக்க அவர்களை வழியனுப்பி வைக்கிற பொழுது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க அங்க போய் செய்ய வேண்டிய வேலைகள் எவைகள் எல்லாம் என்று பட்டியலிடுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்லி அனுப்புறாங்க. அங்குள்ள தனவந்தர்களிடம் பொருள்களை பெற்று வறியவர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும், இது உங்களின் பொறுப்பில் உள்ளது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அதை சரியாக செயல்படுத்தியும் காட்டினார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஹிஜ்ரி 2வது ஆண்டு இந்த ஜக்காத்து கடமையாக்கப்படுகிறது இஸ்லாத்துல. இறைமறை குர்ஆனில் தொழுகையோடு 27 இடங்களில் இந்த ஜக்காத்து என்கின்ற அந்த மொழியாடல் சேர்த்தே சொல்லப்படும். அகீமுஸ் ஸலாஹ் வ ஆத்துஸ் ஸக்கா. அகீமு, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், வ ஆத்துஸ் ஸக்கா, ஜக்காத்தை கொடுங்கள் என்று. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொல்வார்கள், இறைவன் இணைத்து சொன்ன ஒன்றில் யாராவது அதில் இதை செய்வேன் இதை செய்ய மாட்டேன் என்று நீங்கள் பிரித்தால் இரண்டும் அங்கீகாரம் இல்லாது போய்விடும் என்று எச்சரிக்கை செய்வார்கள். அதெல்லாம் நம்ம மிகுந்த கவனமாக இருக்கணுங்கிறதுல நாம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஜக்காத்து அப்படிங்கிறது ஒரு வணக்கம். யாராவது ஜக்காத்துங்கிறத ஏதோ ஒரு மன இறங்கி அதை செஞ்சிடுங்க என்று சொல்ல முடியாது. பருளான வணக்கம் ஏதோ நீங்க அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் பார்த்து பறிச்சு தொழுவுங்கள என்று எப்படி சொல்ல முடியாதோ, நோன்பு கடமையான நோன்பு அல்லாஹ்வுக்காண்டி லேசா அப்படி கொஞ்சம் கிருபையா பிடிங்கல அப்படின்னு சொல்ல முடியாது, பிடித்தே ஆக வேண்டும் என்ற அந்த கட்டளை போன்று ஜக்காத்துங்கிறது ஏழைகளுக்கு பாவம் ஏதாவது கொடுங்க என்பதல்ல, அது உங்கள் காசு இல்லை என்று இறைமறை சொல்லி காட்டும். அதை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தை இஸ்லாம் விதிக்கும். அதிகாரத்தில் ஆட்சியில் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் ஜக்காத்தை கொடுக்காதவர்களோடு போர் செய்வதற்கு இஸ்லாம் வன்மையாக சொல்லி காட்டும். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஒரு சாந்த வடிவான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்கிறார்கள். அப்படி ஏற்றிருந்த தருணத்தில் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். சிலர்கள் தர மறுக்கிறார்கள். நயவஞ்சகர்கள் எல்லா காலத்திலும் இருப்பாங்க. அப்படி மறுத்த பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஆக்ரோஷமான நபரை ஆச்சரியப்படுகிற விதத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஜக்காத் விஷயத்தில் யாராவது முரண்படுவீர்கள் என்றால் அவர்களோடு நான் போர் பிரகரணம் செய்வேன். நாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, ஆக்ரோஷமான ஆளு கேட்டாங்க, அபூபக்கர் அவர்களே என்ன இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றீங்களேன்னு சொல்லும் பொழுது உமரின் ரோஷம் எல்லாம் போய்விட்டதோ, சோடை போய்விட்டதோ, இறை கடமை விஷயத்தில் எப்படி நான் அணுகாமல் இருக்க முடியும்? அதனால இதுல நான் யாருக்கு சின்ன சலுகைகள் கூட கொடுக்க மாட்டேன். எந்த அளவுக்குன்னா, உங்களிடத்தில் ஒட்டகங்கள் இருக்கிறது, கால்நடைகள் 3 வகைகள், ஆடு மாடு ஒட்டகங்களில் ஜக்காத்து உண்டு. அங்கு ஒட்டகங்கள் அதிகம் இல்லையா? யாராவது கால்நடைகள் ஒட்டகத்தை வச்சிருந்து அந்த ஒட்டகத்துல ஜக்காத்துக்கான ஒட்டகத்தை அவர் கொடுத்து விடுகிற பொழுது ஜக்காத்துக்காக வருகிற ஒட்டகத்தின் மூக்கணாங்கயிறு குறைந்தால் கூட அவனையும் நான் விட மாட்டேன். ஜக்காத்துக்கான ஒட்டகம் வருகிற பொழுது அதனுடைய மூக்கணாங்கயிறு அந்த கயிறு குறைந்தால் கூட அதை கூட விடமாட்டேன் அப்படின்னான். அவ்வளவு கடுமையாக அதை சொன்னார்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்றால்
இஸ்லாம் மிக வலியுறுத்தி சொன்ன ஒரு வணக்கம். அது வணக்கம். அதை நீங்கள் இறக்கப்பட்டெல்லாம் செய்ய இஸ்லாம் சொல்லவில்லை. ஏதோ இறக்கப்பட்டு பாவம் புண்ணியம் பார்த்து ஏழைகளுக்கு ஏதாச்சும் கொடுத்துருங்கம்மா பாவம்மா இப்படிலாம் இல்ல. அது உங்கள் காசே கிடையாது என்று இஸ்லாம் மிக தெளிவோடு சொல்லி காட்டும். உங்க காசு இல்லைங்கும் பொழுது அது இறைவனின் அல்லாஹுவுக்காக வேண்டி உள்ளது. அதை வச்சுக்கிட்டு நீங்க பாவம் புண்ணியம் எல்லாம் பார்க்க தேவையில்லை என்று இஸ்லாம் சொல்லும். சராசரி மனுஷனே நாமளே கூட ஒரு பணி செய்யறோம்னு வைங்க. பணியாளர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கான ஊதியம் பேசப்பட்டிருக்கு. அந்த ஊதியத்தை உரியவர் ஒப்படைக்கணும். அந்த நேரத்தில் கொடுக்கப்பட வேண்டிய தொகை கால நேரம் ஆயிடுச்சு, மாத தவணை கொடுத்தாகணும். ஒரு ஆள் பாவம் புண்ணியப்பட்டு கொடுங்கன்னு சொன்னா சதி வருமா? பாவம் புண்ணியமா? ஒரு கண்ணியமான பொறுப்புல இருக்கிற ஆளு பாவம் புண்ணியப்பட்டு கொடுங்கன்னு சொல்லும் போது அவர் மனதை ஏற்றுக்கொள்ளுமா? என்ன பாவம் புண்ணியம்? எனக்கு வர வேண்டிய காசு, உங்ககிட்ட ஒன்னும் பிச்சை கேட்டு நிக்கல, பணி செய்து வந்து நிற்கிறேன். எனக்கு தர வேண்டியது உங்க கடமை, ஏற்கனவே பேசப்பட்டது. நான் செய்த ஊதியத்தில் குறை இருந்தால் ஊதியத்தில் குறை வையுங்கள், எல்லாம் சரியாக இருக்கிற பொழுது என் காசை எண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவு தொகை பேசப்பட்டதோ அதுல காம்ப்ரமைசிங் கிடையாது. இவ்வளவு தொகைன்னா இவ்வளவு தான் தரணும், இத்தனை பெர்சன்டேஜ்னா இத்தனை பெர்சன்டேஜ் தான். இரண்டு வியாபாரிகள் பேசிக்கொள்கிறார்கள், பேசிக்கொண்டு நாம இத்தனை பெர்சன்டேஜ் பிரிஞ்சுக்குவோம்னு சொல்றாங்க. அப்படி பிரிக்க முனைகிற பொழுது பாவப்பட்டு தாரேன்னு சொன்னா தூக்கி மூஞ்சில வீசிட மாட்டோமா? என்ன பாவப்பட்டு தார? இந்த பாவம் புண்ணியெல்லாம் இங்க வானா, எனக்குள்ள காசு கொடுன்னு கேட்போம் இல்லையா? என்னுடைய பெர்சன்டேஜ் அதை கொடுன்னு கேட்போம் இல்லையா? ரப்பு கேட்கறான், உங்ககிட்ட தந்துட்டு தான் நான் கேட்கறேன், எனக்கு 2.5% என்னுடைய இது, அது என் கையில தராது, அங்க கொடுன்னு சொல்றான். அல்ல என் கையில தர வேணாம், அங்க கொடுன்னு சொல்றான். அறிஞர்கள் மிக தெளிவோடு சொல்வார்கள், நமது அறிவு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. யாராவது தொழுகையில ஒரு 2 ரக்காத்துக்கு பதிலா சுபுக 3 ஆக்கிக்கிடுவோம், 4 ரக்காத்துக்கு பதிலா லொஹர 5 ஆக்கிக்கிடுவோம் அப்படின்னு செய்ய முடியுமா? முடியாதுல்ல. அதை குறைக்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரி ஜக்காத்து மிக துல்லியமாக செலுத்தப்பட வேண்டிய ஒன்று என்று மேன்மக்கள் சொல்வார்கள். சில பேர் நாவல சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் கணக்கு பார்க்கறது இல்ல, ஆனா பார்த்தோம்னா கொஞ்சம் கூடுதலா தான் வரும். இதை அல்லாஹ் எதிர்பார்க்கல, நம்ம நாக்கள் அல்லாஹ் இதை எதிர்பார்க்கல, அவன் இஹ்லாஸத்தான் எதிர்பார்க்கிறான். அவன் எத்தனை சொன்னானோ எவ்வளவு சொன்னானோ அதை துல்லியமாக கணக்கிட வேண்டும், அதற்கான முயற்சி இருக்க வேண்டும். எனவேதான் எல்லா இபாதத்துக்குமான ஷரத்தில் இதிலும் அதே ஷரத்தை முன்வைப்பார்கள். உதாரணமாக இப்ப தொழுக, ஜும்மா தொழ போறோம். ஜும்மா தொழுகைக்கு முன்னால நான் ஜும்மா தொழ போறேன் நியத்து வைக்கணும் இல்லையா? ஃபர்லான ஜும்மா, ஃபர்து ஜும்மாங்கிறது ஃபர்து. எத்தனை ரக்காத்? 2 ரக்காத் தொழ போறேன். அப்ப நான் இப்ப ஜும்மாவுடைய ஃபர்லான தொழுகையை தொழ போறேன். குறைந்தபட்ச நியத்து, விரிவான நியத்துகள் இருக்கு. அது 2 ரக்காத்து, இந்த இமாமி பின்தொடர்ந்து கிப்லாவை முன்னோக்கி, இவைகள் எல்லாம் விரிவான நியத்துகள். குறைந்தது நான் ஜும்மாவுடைய ஃபர்லான தொழுகையை தொழ போறேன். நான் தொழ போறேங்கிறது ஒண்ணு, என்ன தொழ போறேங்கிறது ஒண்ணு. அது என்ன? அது ஃபர்லா சுன்னத்தா? இதை தெரிஞ்சுதான் தொழுகணும். இதே லொஹர தொழுக போறோம், தொழ போறேன். எதை தொழ போறேன்? லொஹர தொழ போறேன். லொஹரு ஃபர்து, சுபுகு. இதே மாதிரி இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சற்று கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்வார்கள். அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை நீங்கள் உயர்த்தி அல்லாஹு அக்பர் அப்படின்னு கேட்ட போகும் பொழுது, இந்த அல்லாஹுங்கிற அலிஃபுக்கும் அக்பருங்கிற ராவுக்கும் இந்த இடைப்பட்ட வேளையில் நீங்கள் எதை செய்ய போகிறீர்கள் என்பதை உங்கள் மனம் உள்வாங்கவில்லை என்றால் அந்த நியத்து செல்லாதுன்றவாங்க. அந்த நியத்து செல்லாது. அல்லாஹ்னு இவ ஏதோ ஒரு நியத்துல எங்கேயோ சிந்தனையை வச்சுக்கிட்டு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு செல்லாதும்பாங்க. அல்லாஹுங்கும் பொழுது
அவர் நியத்தை கொண்டு வரணும், நான் இப்ப லொஹர ஃபர்லான தொழுகை தொலை போறேன் அப்படிங்கிற நியத்தை கொண்டு வரணும். ஜும்மாவுடைய ஃபர்ல தொலை போறேன் குறைந்தபட்சம். மத்த எல்லாத்தையும் கொண்டு வர முடியுமான்னு முடியாது. கொண்டு வருதல் என்பது சிறப்பு, சால சிறந்தது. ஆனால் இதாவது இருக்கணும். அதனாலதான் சில பேர் கொஞ்சம் அவங்களுடைய அந்த பயத்தினால சில பேர் அல்லாஹ் அல்லாஹ்னு இருப்பாங்க. சில பேர் அப்படி. அது இந்த மூன்றையும் கொண்டு வந்தால் அந்த பிரச்சனை வராது. இது முதல்ல இருக்கணும். ஒரு ஆளு அல்லாஹ் அக்பர் கேட்டிட்டார், கேட்டதுக்கு அப்புறம் இது ஜும்மாவுடைய ஃபர்லா இருக்கட்டும் அப்படின்னு ஏது வச்சுக்கிறார். வந்தாரு அல்லாஹ் அக்பர் கேட்டிட்டாரு, அசருக்கு தானே வந்தோம், சரி அசரா இருக்கட்டும் அப்படின்னு நியத்து வச்சாரு. மக்ரிபுக்கு கெட்டினாரு. கெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வந்த ஸ்பீடுல, ஏன்னா அங்கிருந்து வரும்போதே சூப்பர் ஃபாஸ்ட்ல வருவாரு, இங்க இக்காம சொல்லிட்டு இருக்கும் போது உள்ள நுழைவாரு. அவர் ஓத ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கு இடையில ஒது செஞ்சுட்டு அவர் வந்து சேரணும். இவர் ருக்குவுக்கு போக முன்னாடி ஓடி வந்து சேர்ந்துடணும். ஏன் இன்னொரு ரக்காது தொழணும்ல, இல்லன்னா போனஸ் வேற கிடைக்குது. என்ன சனாக்கு நிக்கல, ஃபாத்தியாக்கு நிக்கல, சூராக்கு நிக்கல, ருக்குவுல போயாச்சு. இவ்வளவு நேரம் நமக்கு இப்ப சலுகையா கிடைக்குது. எல்லாம் மீண்டும் இந்த நேரத்தை செலவழிக்கணும்ல. ஏன்னா இது முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இதை விட பெரிய வேலை இருக்குல்ல. அதுக்காண்டி ஓடி வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓடிலாம் வரக்கூடாதுன்னாங்க. இபாதத்துக்கு வரும்போது வகாரத்தோட வரணும்னாங்க, கண்ணியமா வரணும்னாங்க, பணிந்து வரணும்னாங்க, ஓடி வரக்கூடாது. அதுல இரண்டு விதமான இடையூறுகள். ஒன்றாவது என்ன, நீங்க அல்லாஹுவை வணங்க வருகிற பொழுது இப்படி வருவது ஒரு கண்ணியம் இல்லாத வருகையாக விடுகிறது. ஒன்றாவது. இரண்டாவது, உங்கள் உடலுக்கு ஏதாவது உபாதைகள் ஏற்பட்டு விட்டால் நாளைக்கு இபாதத்து செய்வதற்கான பாதிப்பை நீங்கள் சுமந்து விடுவீர்கள். அதனால அப்படி வரக்கூடாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இப்போ இந்த நியத்தை வைக்கிறோம்ல, இதே மாதிரி தான் நோன்பு. ஒரு ஆளு அவர் பாட்டில் வச்சுட்டாரு. அப்புறம் வந்தது இன்னைக்கு ரமதான்ல, சரி சரி நோன்பா வச்சுக்கிறோம்னா முடியாது. நியத்துங்கிறது முதல்ல இருக்கணும். இன்னமல் அமாலு பின்னியாத், நியத்துங்கிறது முதல்ல இருக்கணும். நியத்து எதுவோ அதுதான் செயலாக அமைய வேண்டும். செயலுக்கு பின்னால் நியத்து வரக்கூடாது. அந்த அடிப்படையில் ஜக்காத்து கொடுப்பதற்கு முன்பாக நியத்து வச்சிருக்கணும். அப்ப இது ஜக்காத்துடைய தொகைன்னு முடிவு செஞ்சா தானே நியத்து வரும். ஒரு ஆள் ஜக்காத்துடைய தொகையே முடிவு செய்யல, எப்படி நியத்து வரும்? அவர் பாட்டுல வந்தாரு, பள்ளிக்கு வரக்குள்ள யாரோ ஒரு ஏழை நின்றாங்க. உண்மையிலேயே ஜக்காத்து வாங்க தகுதியான ஆளுதான் நின்றாக. நேரா போய் அப்படி ஒரு 1000 ரூபான்னு கையில கொடுத்துட்டு வந்துட்டியோ, வர சொல்ல என்ன செஞ்சீங்க, ஒரு 1000 ரூபான்னு கொடுத்துட்டு வந்துட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த 1000 ரூபாய் கொடுத்தமே அதை ஜக்காத்தா வச்சுக்கிறோம் அப்படி நியத்து வைத்தால் அது ஜக்காத்தா சேராது. இது ஜக்காத்துடைய தொகை, இந்த ஜக்காத்தை நான் நிறைவேற்றுகிறேன் அப்படிங்கறத முடிவு செஞ்சுட்டு கொடுக்கணும். இவருக்கு கொடுக்க, அவரு ஜக்காத்து வாங்க தகுதியான ஆளான்னு பார்க்கணும். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகின் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாப் வல் காரிமீன் வ ஃபீ ஸபீலில்லாஹி வ பினிஸ் ஸபீல். 8 கூட்டத்தார் அல்லாஹ் சொல்றான். பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க, ஏழைகள் இருக்கிறாங்க, அரசாங்க நியமித்த ஜக்காத்து வசூலர்கள். சும்மா ஜக்காத்தை வசூல் பண்றதுக்கு கமிஷன் பேஸ்ல வராங்கல்ல, அவங்க அல்ல. முறையாக அரசாங்கமே நியமித்திருக்கக்கூடிய ஜக்காத்தின் வசூலகர்கள், உல் ஆமிலீன அலைஹா அவங்க. அதே மாதிரி இஸ்லாத்தில் புதிதாக இணைந்து கொண்ட அந்த மக்கள், நவ் முஸ்லிம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க. அதே மாதிரி அடிமைகளை விடுதலை செய்வதற்காக ஏதோ ஒரு இடத்துல இப்ப எடுத்துக்கிட்ட அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு வகையில் அவர் இதுல மாட்டிக்கிட்டாரு, பிணை கைதியாக மாட்டிக்கொண்டார், தொகை கொடுத்தால் தான் விட முடியும் என்கின்ற நிர்பந்த சூழல் இருந்தால் அந்த மாதிரி. அதே மாதிரி அல் காரிமீன் கடனாளிகளாக மாட்டிக்கொண்டார்கள். அவங்க இதுல வறுமை கடன் தானே தவிர வசதி கடன் அல்ல. கடல்ல மாட்டிக்கிட்டவங்க சில பேர், நாங்க அங்க இஎம்ஐ கட்டணும், இதை கட்டணும், அதுக்காக எங்களுக்கு ஜக்காத்து தாங்கன்னு கேட்டாலும் கொடுக்கலாம் முடியாது, அதற்கு கொடுத்தா செல்லுபடியும் ஆகாது. அது வசதி கடன், வறுமை கடன் அல்ல. வறுமை கடனில் அகப்பட்டவர்கள், ஃபீ ஸபீலில்லாஹ், இறைவாதையில் அவர்கள் தங்களை அர்ப்பணித்தவர்கள். இப்படிங்கிற இந்த 8 கூட்டத்தார்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். அப்படிதான் கொடுத்தார். ஆனா கொடுத்துட்டு பின்னாடி நியத்தை வச்சாரு, கூடுமா? கூடாது. இது ஜக்காத்தின் தொகை என்று முதல்ல நிர்ணயமாக வேண்டும்.
முதல்ல ஜக்காத்துடைய தொகை நிர்ணயமாக்கணும். நீங்க கணக்கே பார்க்கலன்னா எங்க ஜக்காத்துடைய தொகை, சரி கொடுப்போம் வந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் தான் சலுகையை பார்க்கலையே, அவன் கடமையை தானே எதிர்பார்க்கிறான். அப்ப இதுதான் ஜக்காத்தின் தொகை என்று முதல்ல அளவீடு செய்யணும். அதற்கு பின்பு இவர் ஜக்காத்து வாங்க தகுதியான ஆளுதானா அப்படின்னு முடிவு செய்யணும். அதற்கு பின்னாலதான். சில பேர் அப்படி அல்ல, கேட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு ஜக்காத்தாக கணக்கீடு செய்து கொள்ளலாம் என்று நினைத்தால் கடமை ஆகாது. நீங்க நாளைக்கு மறுமையில குற்றவாளிகளாக நிறுத்தப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய சமூகத்துல ஏன் இது அல்லாஹ்வுக்காண்டி செஞ்ச மாதிரி தெரியல, நீ உனக்காண்டி செஞ்சிருக்கிற. அல்லாஹ்வுக்காண்டி செஞ்சா இந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கணும். ஏதோ அரசாங்கம் கேட்டது அதுக்காண்டி நான் தொகையை அனுப்பி விட்டாச்சு, அதுக்கப்புறம் இது இன்கம் டேக்ஸ்ல சேர்த்துக்கோ அப்படின்னா எப்படி சேர்ப்பான் அவன்? அதுக்குன்னு சொல்லிட்டு சில ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதன் பிரகாரம் தானே போக முடியும். அந்த அடிப்படையில் அமைய வேண்டும். தங்கம் வெள்ளி இந்த இரண்டும் கணக்கீடுக்கு கொண்டு வந்தாலும் வெள்ளிங்கிறது தான் குறைவானது. கிட்டத்தட்ட 615 கிராம் என்கின்ற பொழுது இன்றைய மதிப்பீட்டின் அடிப்படையில் ஒரு கிராம் வெள்ளி 110 ரூபான்னு இன்றைய மதிப்பீட்டின் அளவுல. அப்ப 612 கிராமுங்கும் போது 67,320 ரூபாய் ஆகுது. இது ஒரு ஆளுகையில ஒரு ஆண்டு கால சுழற்சியில் இருந்திருக்கும் என்றால், இப்ப பாக்குறாரு இருக்குது 67,320 ரூபாய் இருக்குது. இப்ப இவரு ஜக்காத்து கடமையானவர்களில் வந்து விடுகிறார் என்று அறிஞர்கள் சொல்வாங்க. இவர் கடமையான இதுக்குள்ள வந்துடுறார். இதற்கு மேல எவ்வளவு இருக்கோ அதனுடைய அளவீட பார்த்து சரியாக 2.5%, நிறைய கொடுக்க சொல்லல, 2.5% ஒதுக்க சொல்கிறது. அந்த ஒதுக்க சொன்னதை தான் என்ன செய்யறது, மற்றவங்களுக்கு அந்த இந்த 8 கூட்டத்தினர்களுக்கு கொடுப்பது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். கையிருப்பு தொகை, கடசரக்கு இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருக்கு. அவருடைய செலவுகள்லாம் போக பார்க்கிறார், இவ்வளவு இருக்கு. அதே மாதிரி கிடைச்சிருங்கிற உறுதிப்பாடான கடன் அதுக்கும் கொடுக்கணும். தந்துருவாங்க அப்படிங்கிற இது அப்படி ஒரு எண்ணம் இருக்கு, தந்துருவாங்கிற மேல் எண்ணம் இருக்கு, தந்துடுற ஆளுதான். அப்ப அதற்கு அதே மாதிரி நீண்ட கால தவணைக்காக நாம வாங்கி வச்சிருக்கிற கடன் அதை பயன்படுத்தினாலும் அந்த கடன் அதற்கு நாம என்ன செய்யணும், கொடுக்கத்தான் செய்யணும். வாடகை பொருள்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஜக்காத்து இல்ல, வாடகை பணத்துக்கு ஜக்காத்து இருக்கு. வீடு வாடகைக்கு விட்டுருப்பாங்க, வாடகைக்கு வீட்டுக்கே ஜக்காத்து உண்டான கிடையாது. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்திற்கு தான் ஜக்காத்து உண்டு அப்படிங்கிறது. இது கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகங்கள்னு சொல்லிட்டு இதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன். உணவு தானிய வகைகள்னு எடுத்துக்கிட்டா அரிசின்னு கோதுமை இருக்கு இல்லையா, உண்கக்கூடிய உணவுகள் அது. அதே சமயத்தில் அதுல சேர்மான பொருள்களாக இருக்குன்னா அது பெரிய அளவுல இருந்தா கூட ஜக்காத்து கிடையாது. தேங்காய் ஒரு பெரிய தோட்டமே வச்சிருக்கிறாரு, அவரு மகசூல் நல்லா கிடைக்குது, அவர் சாப்பிடுறாரு, குடும்பங்களுக்கு கொடுத்து விடுறாரு, இதெல்லாம் செய்யறாரு, ஏழைகளுக்கு வந்தா கொடுக்கிறாரு, அது கொடுக்கலாம். அது இல்லாம அதை இது பண்ணி மகசூல் பண்ணி விற்பனை செய்யறாருன்னா விற்பனைக்கான காசுக்கான ஜக்காத்து உண்டே தவிர பயன்பாட்டுக்கான ஜக்காத்துங்கிறது அது கிடையாது. அதே சமயத்துல ஒரு ஆள்கிட்ட பெரிய வயல்வெளியே இருக்கு, அதுல இருந்து அரிசி அவருக்கு வருது, அப்ப அதுல இருந்து கொடுத்தாக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் விவரங்களை நீங்க அறிஞர்கள்ட்ட கேட்டுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இதுல கவனமாக நடந்து கொள்ளணும்னு மார்க்கம் நமக்கு சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜக்காத்தை நீங்க சரியா கொடுத்துடுங்கோ, கொடுக்கும் பொழுது சவாபை எதிர்பார்த்தே கொடுங்கோ, சும்மா ஒண்ணும் கொடுக்க தேவையில்லைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி. சும்மா ஒண்ணும் கொடுக்க தேவையில்லை, அல்லாஹ்ட்ட கேட்டே கொடுங்க. அல்லாஹும்ம ஜஅல்ஹா மக்னமா வலா தஜஅல்ஹா மக்ரமா, இதை நீ மகசூ பெருக்கி குடியா அல்லாஹ், இதை சுருக்கி கஷ்டமாக்கி விடாத எங்களுக்கு அப்படின்னு கேட்க சொல்லி கொடுறாங்க. அதே சமயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜக்காத்தை நீங்க கொடுக்கலன்னா அந்த பொருள்கள் எல்லாம் உங்களுடைய கணக்கீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். அது நகைகளாக, அது தங்கங்களாக இருந்தாலும் சரி, பொருள்களாக இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாம் நாளை மறுமையில் யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ துஹூருஹும், அப்படியே ஆபரணங்களாக அணிகலன்களாக நரகத்தின் எரிகொள்ளிகளாக அப்படி அணிவிக்கப்படும். அத்தனையும் கொட்டும் உஷ்ணத்தில் இருக்கும், அது எல்லாம் மேல போடப்பட்டிருக்கும். இது எல்லாம் என்னன்னு கேட்பான, ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும்,
ஏன் பங்கு எனக்கு தரணும், நான் சொன்ன ஆளுக்கு கொடுக்காம நீ உனக்கு உனக்கு தனக்கு தனக்குன்னு சேர்த்து வச்சு இல்ல, இதுதான் அது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்வான். ஃபதூகு மா குன்தும் தக்னிசூன். எதையெல்லாம் வச்சு உலகத்துல நீ அதை வச்சு சந்தோஷம் கொண்டாடிக்கிட்டு அப்படி இன்பம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தியோ, இப்ப இதையும் நல்ல டேஸ்ட் பாருன்னு அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த அந்த இதையும் அல்லாஹ் நெருப்பு கங்காக்கி மேல போட்டு விட்டுருவான். அல்லாஹ் பாதுகாக்க. அதனால மிக துல்லியமாக நாம கொடுக்கறதுல கவனம் செலுத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு சோதனை வருவதற்கு முன்னால் அதை நிறை செலுத்தி விடுங்கள். நாங்க ஒரு கட்டம் வரும், ஜக்காத்தை நீங்க கொடுக்க முடியாத சூழலும் ஏற்படலாம். ஒரு காலம் வரும், ஜக்காத்தை வாங்குறதுக்கே கூட ஆள் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழலையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதனால கிடைக்கிற சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. ஜக்காத்தை கொடுக்காத சூழல் உருவாகும் என்றால் மழைகள் போன்றவைகள் தடைபடவும் வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு இவர்கள் தான் காரணமாகி விடுகிறார்கள் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கையும் செய்தார்கள். அதனால இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனத்தில் கொண்டு மிகுந்த பாக்கியமான இந்த வணக்கத்தை சரியாக செயல்படுத்தணும். ஒரு ஆண்டு பூர்த்தியாகிவிட்டால் அதை நாம் சரியாக கொடுத்து விட வேண்டும். அதுல காம்ப்ரமைசிங்கே இருக்கக்கூடாது, சரியாக கொடுத்துடணும். அதே மாதிரி சின்ன சின்ன அங்கங்க வசூல் வந்து ஜக்காத்துன்னு கேட்கறாங்கன்னா அவங்ககிட்டையும் நம்ம பார்த்துக்கிறணும். நீங்க கட்டிடத்திற்கு கேட்கிறீர்களா நபர்களுக்கான்னு பார்த்துக்கிட்டு சரியாக அவர்கள் அதை முறையாக நிறை செலுத்துவார்கள் என்கின்ற உத்தரவாதம் இருந்தால் வழங்கலாம். உத்தரவாதம் இல்ல, அவன் பாட்டுல வாங்கிட்டு போய் எங்கேயாச்சும் கொடுப்பான்னா ஏதோ நம்ம கையை விட்டு போச்சுப்பா, அது அவன் என்ன பண்ணா நமக்கு என்ன அப்படின்லாம் கிடையாது. அதை சரியாகவும் அதை நாம் பயன்படுத்தணுங்கிறத மார்க்கம் மிக தெளிவோடு சொல்லி காட்டும். கட்டிடத்திற்காக வந்து கேட்கிறாங்க, பள்ளிவாச கட்டணும், மதரசாவை கட்டணும் அப்படின்னு கேட்கிறாங்க, அதற்காண்டி கொடுக்கலாமான்னா கட்டிடத்திற்காக ஜக்காத்து பணம் போகக்கூடாது, நபர்களுக்கு தான் போக வேண்டும். ஜக்காத்து ஒருவர் கையில் செல்ல வேண்டும் என்றால் அது அவரிடத்தில் முழுமையாக அதிகாரத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும். அது இல்லாம நான் உனக்கு ஜக்காத்து தாரேன், நீ இதை மட்டும்தான் வாங்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவரிடத்துல ஆலோசனை சொல்லிக்கிட்டு ஜக்காத்தை கொடுத்து விட்டுறணும். இது இப்ப ஜக்காத்தின் உரிமையாளராக, அந்த பொருளின் உரிமையாளராக அவரை ஆக்கிவிட வேண்டும். என் கையிலிருந்து போயிடுச்சு, உரிமையும் என் கையில் இருக்கக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லும். பொருள் அங்க மாறிட்டு, கை மாறிட்டு, ஆனா உரிமை போகலையே, உரிமை என்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு, பிடி என்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் ஜக்காத்து செல்லாதும்பாங்க. இதெல்லாம் சரியாக செய்யாத ஒரு நபரிடம் உங்க ஜக்காத்து கொடுத்து நீங்க பாத்துக்கோங்கன்னா நீங்களும் குற்றவாளிகள் தான். அவர் சரியாக செலுத்தவில்லை, அதையே நீ சரியா பார்க்கலன்னு கேட்பாங்க. கடன் கொடுக்கும்போது அப்படி கொடுப்பியா? தருவானா தரமாட்டானான்னு தெரியாத ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்துருவியான்னு மார்க்க அறிஞர்கள் கேட்பாங்க. இந்த செய்தியை முற்படுத்தி வைப்பாங்க. அல்லாவுக்கு கொடுக்க வேண்டியது அதை மாத்திரம் எக்கேடு கட்டா நமக்கு என்ன போ அப்படின்னு கொடுத்து விட்டத, உங்களுக்கு வர வேண்டிய கடனாக இருந்தா இந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணாம கொடுத்துருவீங்களா? யாரா இருந்தா நமக்கு என்ன எவ்வளவு 10,000 1 லட்சம் என்ன பிடிப்பான்னு கொடுத்து விட்டுருவோமா? எப்ப தருவ, என்ன ஏது, சரியாக முடிப்பியா, எழுத்துல கொண்டு வந்து எல்லாம் செய்வோமா இல்லையா? அந்த மாதிரி ஜக்காத்தை அவர் யாரிடம் ஒப்படைக்கிறோமோ அவர் சரியாக நிறை செலுத்துவாராங்கிறதையும் பார்த்து தான் கொடுக்க வேண்டும் என்று நிறைய ஷரத்துக்களை அறிஞர்கள் முன்வைப்பார்கள். பெரும்பாலும் 5 வேளை தொழுகிற நாம அதையே முழுசா அதனுடைய ஷரத்து வரது பெருசா தெரிஞ்சு நாம தொழுகிறது இல்ல. ஆண்டு கொடுக்கிற ஜக்காத்தை குறித்தா மிக துல்லியமாக நம்ம தெரிஞ்சிட போறோம். இருந்தாலும் தெரிந்தால்தான் சவாபு கிடைக்கும். அதை நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிறோம். இல்லை என்றால் நாளை மறுமையில் தண்டனைக்குரியவர்களாக மாறிவிடுவோம். ஜக்காத்தை அல்லாஹ் கொடுக்க சொல்கிறான், ரசூலுல்லாஹ் சோபனம் சொல்கிறார்கள். நீங்கள் மாத்திரம் ஜக்காத்தை கொடுங்கள், உங்கள் பொருள் வளர்ச்சியை நோக்கித்தான் செல்லுமே தவிர வறுமையை நோக்கி செல்லாது என்ற உத்தரவாதத்தை அல்லாஹுவும் ரசூலும் நமக்கு தருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜக்காத்தை இந்த ஆண்டு நம்ம எல்லாரும் கொடுக்கிறதுக்கான தகுதி உடையதாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. அதை முறையாக கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் நசீபாக்கி தருவானாக. நாளை மறுமையில் நமது ஜக்காத்துகள் நமக்கு பாதகமாக நரகத்தின் ஜுவாலைகளாக நமது மேனிகளில் வந்து தொட்டு விடாமல், அதன் கொடுமைகள் நம்மளை தாக்கி விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹுடைய மகா பெரும் கருணையினால ரமலானுடைய மத்திய பகுதியை நாம் அடைந்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அதிகமாக தௌபா செய்து கொள்ளுங்கள், பாவ மீட்சியை தேடிக் கொள்ளுங்கள். அது நமக்கு மிகுந்த
பாக்கியமான மரணத்தை அது நமக்கு நசீபாக்கி வைக்கும். எல்லா அமல்களின் கபூலியத்திற்கும் அது அங்கீகாரமாக அமையும். அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் சரியா பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு இரவுகளையும் லைலத்துல் கத்ராக நினைத்து அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த இரவையும் இந்த ரமலானில் வீணாக்கி விடாதீர்கள். வளமையாக சொல்வதுதான், தைரியமாக நான் சொல்லலாம். ஏன்னா ஜக்காத்துடைய தொகைகள் நீங்கள் உங்கள் முஹல்லாக்களில் உள்ளவர்களுக்கு முதலில் முன்னுரிமை வழங்க. உங்க வீட்டுக்குள்ள இவங்களுக்கு முதல்ல முன்னுரிமை வழங்க. உங்களோட சகோதரர்கள் யாராவது கஷ்டப்படு, ஜக்காத்து தாய் தகப்பருக்கு கொடுக்க முடியாது, தாய் தகப்பருக்கு கொடுக்க முடியாது. மகன் மகள் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கோ கொடுக்க முடியுமா? முடியாது. அறிஞர்களுக்கு இடையில் அதுல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு மாத்திரம் இருக்கிறது. இந்த விஷயத்துல ஒரு மனைவி கணவனுக்கு கொடுக்கலாமாங்கிறது அறிஞர்களுக்கு இடையில ரெண்டு கருத்து இருக்குது. சில அறிஞர்கள், இப்ப இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா போன்ற பெருமக்கள் அப்படின்னு கொடுக்க முடியாதும்பாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, ஏன்னா அதுல இப்படித்தான் என்ற மிக துல்லியமான தெளிவு வந்திருக்காது. அதுல தான் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அப்ப கணவன் மனைவி அவங்களுக்கு இடையில இது ஏன் அது அப்படி சொல்றாங்கன்னா, அபூ ஷாஃபி ரஹிமஹுல்லா மனைவி கணவனின் பொறுப்பாளர் அல்ல, கணவன் தான் மனைவியின் பொறுப்பாளர், அந்த அடிப்படையில சொல்றாங்க. சரி, இருந்தாலும் எதையும் தவிர்த்து கொள்ளுதல், ஒரு முரண்பாடு வருகிற பொழுது தவிர்த்து கொள்ளுதல் நல்லது. அவங்களுக்கு அன்பளிப்பா அள்ளி கொடுப்போமே, ஏன் ஜக்காத்துடைய தொகையாக கொடுப்பது. அப்ப கணவன் மனைவி இந்த மாதிரி தகப்பன் எடுத்துக்கிட்டா தகப்பன் பாட்டன் அப்படின்னு போகும், அப்பான் இருக்கிறாங்க. இப்படி பிள்ளைகள் எடுத்துக்கிட்டா மகன் மகள் பேரன் பேத்தி இப்படின்னு போகும். இவங்களுக்கெல்லாம் ஜக்காத்து தொகைகள் என்ன செய்யக்கூடாது. அதே மாதிரி அஹ்லு பைத்துகளான பெருமானாரின் குடும்பத்தினர்களாக இருந்தா அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, ஜக்காத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கறத பார்த்துக்கிறோம். இது அல்லாத தவிர்த்த உறவுகள் இருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள். உங்கள் குடும்பத்தில் அவர்களுக்கான ஒரு பங்களிப்பாக அழகான முறையில் செய்யுங்கள். ரெண்டாவது, அண்டை அயலாளர்கள் இருந்தா, பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்கன்னா அவங்களுடைய தரத்தை உயர்த்துவதற்கு வழிவகை செய்ய முடியுமா என்று பார்த்து நீங்கள் அதிலையும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். அதை கடந்து அப்படியே வந்தால் மஹல்லாவை சார்ந்த யாராவது நம்ம மஹல்லால ஏழைகள் இருப்பாங்க. நான் குறிப்பாக சொல்வதுண்டு, இந்த மஹல்லாவாசிகள் எந்தெந்த மஹல்லால நீங்க இருக்கிறீங்களோ அங்க அந்த மஹல்லாவில் உங்க பள்ளியில பணி செய்வாங்க. நான் தைரியமா சொல்லுவேன், என்கிட்ட ஜக்காத்தை தந்துடாதீங்கன்னு சொல்லுவேன். ஜக்காத்தை வாங்குற தகுதியில நான் இல்லை, எனக்கு தந்துடாதீங்க. சில பேர் தருவாங்கன்னா கேட்பேன், என்ன ஹதியா அப்படிம்பாங்க. ஹதியான்னா ரசூலுல்லாஹ் கபூல் செய்வாங்க. அப்படியா, அல்ஹம்துலில்லாஹ். ஹதியாவை ரசூலுல்லாஹ் கபூல் செஞ்சுட்டு துவா செய்வாங்க. ஜக்காத்தாக இருந்தால் சொல்லித்தான் கொடுக்கணும். நம்ம தரும்போது இது ஜக்காத்து. ஒரு சமயம் என்கிட்ட அப்படி தந்தவங்க உண்டு, இது ஜக்காத்து தான், ஆனா இதை நீங்க முறையா ஒப்படைச்சிருங்கிற. சரி, அப்படின்னா அதுக்கு ஜக்காத்துன்னு போட்டே தந்துடுங்கன்னு கொடுத்துடுறது. அன்பளிப்பு தராங்க, அன்பளிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், சதக்கா பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா ஜக்காத்தை என்கிட்ட, அதனால நான் தைரியமா இங்க பேசலாம். இல்லைன்னா போற போக்குல வார்த்தையை விட்டுட்டு போயிருவாங்க. சஞ்சடிச்சாக்கள் அடியில அசரத்து அவருக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாருங்கிற மாதிரி. அப்படியா இல்ல, பிள்ளைகள் இருக்கிறாங்க, இங்க பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஜக்காத்து வாங்குற தகுதி உடைய பிள்ளைகள் தான். துணை இமாம் இருக்கிறாங்க, பிலால் இருக்கிறாங்க, அந்த மாதிரி நம்மளுடைய காவலர்கள் இருக்கிறாங்க, பணியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்க ஜக்காத்து கொடுக்கணும். நம்ம மஹல்லால இருக்கக்கூடிய இந்த பள்ளியை சார்ந்தவங்க என் தொகையில் அவங்களுக்கு கொஞ்சம் போய் சேரணும், அது நமக்கு கிடைச்ச பாக்கியம்னு நினைச்சு இன்ஷா அல்லாஹ் நீங்க சிறப்பா செய்யுங்க. அல்லாஹ் தஆலா நம்மளுடைய பொருளாதாரத்தை என்னைக்கு வளமாக்கி வைப்பானாக, நலமாக்கி வைப்பானாக. அந்த பிள்ளைகள், அந்த உறவுகள், அந்த ஏழைகள் நமக்காக இருகரத்தை உயர்த்துவார்கள். அல்லாஹ் அந்த பொருளாதாரத்துல பரக்கத்துக்கூடிய அல்லான்னு கேட்பாங்க. நம்ம இன்னைக்கு கொடுக்கிற ஜக்காத்து ஒரு தொகை கம்மின்னா அடுத்த வருஷம் கூடுதலா கொடுக்கிற அளவுக்கு அல்லாஹ் நமக்கு பெரிய வருமானத்தை அல்லாஹ் ஈட்டி தருவானாக. ஜக்காத்தின் மூலமாக நமது சமூகம் எழுச்சி பெறவும், ஜக்காத்தின் யதார்த்த நோக்கம் நிறைவாகி நமது சமூகம் முழு நிறைவடைந்திருக்கவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஏந்துகிற கரங்களை குறைத்து வழங்குகிற கரங்களை நிறைத்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.